வேந்தரின் ஒரு நாள் ஒரு பொழுது இரவு செய்திகளுக்காக ஷமீனா. முதலில் தலைப்புச் செய்திகள். சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் ஆளுநர் உரை. வெள்ள நிவாரண நிதியை விரைந்து தர மத்திய அரசிற்கு வேண்டுகோள். கூட்டத்தொடர் 3 நாட்கள் மட்டுமே நடைபெறும். சட்டப்பேரவை அலுவல் ஆய்வுக்குழுவில் முடிவு. வண்ணங்கள் இருந்தாலும் மக்கள் எண்ணங்களை பிரதிபலிக்கவில்லை. ஆளுநரின் பேரவை உரை பற்றி டாக்டர் பாரிவேந்தர் கருத்து. இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியீடு. தமிழகத்தில் 5,79,00,000 வாக்காளர்கள். தமிழகத்தில் வெள்ளம் பாதித்த பகுதிகளில் நிவாரணப் பணிகளை மேற்கொள்வதற்காக 17,432 கோடி ரூபாயை மத்திய அரசு உடனடியாக அளிக்க வேண்டும் என சட்டப்பேரவையில் உரை நிகழ்த்திய ஆளுநர் ரோசையா கேட்டுக் கொண்டார். தமிழக சட்டப்பேரவையின் 2016ஆம் ஆண்டுக்கான கூட்டத்தொடர் இன்று ஆளுநர் ரோசையா உரையுடன் துவங்கியது. வெள்ள பாதிப்புகளுக்காக 1000 கோடி ரூபாயை முதல் கட்டமாக நிதி ஒதுக்கிய மத்திய அரசுக்கு நன்றி தெரிவித்த ஆளுநர் ரோசையா தொடர்ந்து மறுசீரமைப்பு பணிகளை மேற்கொள்ள 17,432 கோடி ரூபாய் ஒதுக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். A supplementary memorandum estimating the requirements for financial assistance of 17,432 crore rupees for providing relief as well as to undertake restoration works in the flood-affected areas has also been presented. I urge the Government of India to immediately sanction the requested financial assistance to undertake restoration works without any delay. இலங்கையில் வாழும் தமிழர்களின் நிலங்களை திரும்ப அளித்து அவர்கள் சம உரிமையுடன் வாழ இலங்கை அரசு நடவடிக்கை எடுக்க மத்திய அரசு வற்புறுத்த வேண்டும் எனவும் அவர் கேட்டுக்கொண்டார். The Sri Lankan government to restore their lands to the affected Tamils, thus providing equal rights and an opportunity to live peacefully with dignity. நதிநீர் பிரச்சினையில் காவிரி மேலாண்மை வாரியத்தையும் காவிரி நதிநீர் முறைப்படுத்தும் குழுவையும் தாமதமின்றி மத்திய அரசு நியமிக்க வேண்டும் எனவும் ஆளுநர் வலியுறுத்தினார். All interstate rivers should be nationalized on a priority basis so as to optimally utilize the water resources of the country. சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்தின் 2வது கட்டப் பணியை மேற்கொள்ள 44,000 கோடி ரூபாய் செலவில் ஆரம்ப கட்டப் பணிகள் தொடங்கப்பட்டுள்ளதாகவும் ஆளுநர் ரோசையா தெரிவித்துள்ளார். The preparatory works for phase 2 of the Chennai Metro Rail project, covering a total length of 88 kilometers along 3 corridors at an approximate cost of 44,000 crore rupees, is being fast-tracked for JICA assistance. புரட்சி கவிஞர் பாரதிதாசன் பிறந்த நாளான ஏப்ரல் 29ஆம் தேதி தமிழ் கவிஞர் தினமாக கொண்டாடப்படும் எனவும் ஆளுநர் ரோசையா அறிவித்துள்ளார். This government declared Purachi Kavinval Bharatidasan's birth anniversary as Tamil Poets Day on 29th April of every year. இதனிடையே ஆளுநர் உரையை புறக்கணித்து திமுக, தேமுதிக, காங்கிரஸ், இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், புதிய தமிழகம் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் வெளிநடப்பு செய்தன. சென்னையில் செம்பரம்பாக்கம் ஏரி திறக்கப்பட்டதால் ஏற்பட்ட பேரிழப்பு குறித்து கொடுக்கப்பட்ட மனுக்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படாததற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் நீதி விசாரணை நடத்த கோரியும் வெளிநடப்பு செய்ததாக செய்தியாளர்களுடன் பேசிய திமுக பொருளாளர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்தார். செம்பரம்பாக்கம் ஏரியை முறையோடு திறந்து விடாத காரணத்தால் சென்னையில் இப்படிப்பட்ட ஒரு பேரிழப்பு, பெரும் ஆபத்து ஏற்பட்டிருக்கிறது என்பது நிதர்சனமான உண்மை. ஆனால் இது நாள் வரையில் அதற்குரிய பதில், அதற்குரிய விளக்கம், அதற்குரிய பரிகாரம் காணப்படாத காரணத்தால் கவர்னர் உரையினை திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் நாங்கள் கண்டித்து அதை புறக்கணித்து வெளிநடப்பு செய்திருக்கிறோம். ஆளுகின்ற அதிமுக அரசு கொடுக்கின்ற அறிக்கையை தான் ஆளுநர் உரையை படித்துக் கொண்டிருக்கின்றார். அப்படிப்பட்ட உரையை சட்டமன்றத்தில் இருந்து கேட்பதற்கு நேரம் வீணடிப்பதை விட நாங்கள் தேமுதிக சார்பாக வெளிநடப்பு செய்கின்றோம். தமிழ்நாட்டில் 4.25 ஆண்டுகள் ஆட்சி நடந்த இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் சொல்லப்பட்ட
மக்களுக்காக அறிவிக்கப்பட்ட 110 விதிகளிலே அறிவிக்கப்பட்ட எந்த திட்டங்களும் நிறைவேற்றப்படவில்லை. இப்போது கூட்டத்தை கூட்டி கவர்னர் பேச ஆரம்பித்தால் எதிர்க்கட்சிகள் கையை உயர்த்தி இதனுடைய பிரச்சனைக்கு பதில் சொல்லுங்கள் என்று கேட்டால் அவகாசம் கொடுக்கவில்லை. ஆகவேதான் காங்கிரஸ் கட்சி இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து வெளிநடப்பு செய்து இருக்கிறது. ஜல்லிக்கட்டு என்கிற தமிழகத்தினுடைய பாரம்பரிய வீர விளையாட்டை மாநில அரசாங்கமும் மத்திய அரசாங்கமும் சேர்ந்து நாடகமாடி இந்த ஆண்டும் நடத்த முடியாமல் செய்திருக்கிறார்கள். 110 விதியின் கீழ் அறிவிக்கப்பட்ட திட்டங்களில் மிக பெரும்பாலானவை அறிவிப்பாகவே இருக்கின்றன. இவைகளையெல்லாம் சுட்டிக்காட்டுவதற்கு நாங்கள் எடுத்த முயற்சியை யாரும் ஆளுநரோ அல்லது அரசினர் அதை தடுத்ததால் ஆளும் கட்சியினர் மேஜையை தட்டி ஆரவாரம் செய்த காரணத்தினால் நாங்கள் வெளிநடப்பு செய்து ஆளுநர் உரையை புறக்கணித்திருக்கிறோம். தமிழகத்தில் காவல்துறையினுடைய அத்துமீறல் நடவடிக்கை இந்த நேரத்திலே கண்டிப்பதோடு நெல்லுக்கு கட்டுப்படியாகக்கூடிய விலையை தீர்மானிக்க வேண்டும் என்ற அடிப்படையிலும் இன்னும் பல்வேறு கோரிக்கைகளை சட்டமன்ற முன்வைத்து நாங்கள் வெளிநடப்பு செய்திருக்கிறோம். இன்று தொடங்கிய தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடரை 3 நாட்களுக்கு நடத்துவது என்று சட்டப்பேரவை அலுவல் ஆய்வுக்குழு கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டது. தமிழக சட்டப்பேரவையின் இடைக்கால நிதிநிலை கூட்டத்தொடர் இன்று தொடங்கியுள்ள நிலையில் பேரவைத் தலைவர் தனபால் தலைமையில் அலுவல் ஆய்வுக்குழு கூட்டம் நடைபெற்றது. அதில் சட்டப்பேரவை கூட்டத்தொடரை 3 நாட்களுக்கு வரும் சனிக்கிழமை வரை நடத்துவது என முடிவு செய்யப்பட்டது. கூட்டத்தின் பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய பேரவைத் தலைவர், வெள்ளத்தில் பலியானோருக்கு சட்டப்பேரவையில் நாளை இரங்கல் தீர்மானம் நிறைவேற்றப்பட உள்ளதாக தெரிவித்தார். கூட்டத்தொடரில் ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் முன்மொழியப்பட்டு விவாதமும் பதிலுரையும் இடம்பெறும் என்றும் அவர் மேலும் தெரிவித்தார். இன்று கூடிய அலுவல் ஆய்வுக்குழு இன்றைக்கு சபையை 3 நாட்கள் நடத்துவதற்கு தீர்மானம் செய்துள்ளது. முதல் 2 நாட்களும் ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கிற தீர்மானத்தில் விவாதமும் எதிர்க்கட்சி தலைவர்கள் பேசுவதும், சனிக்கிழமை 23ஆம் தேதி முதலமைச்சருடைய பதிலுரையோடு இந்த கூட்டத்தொடர் நிறைவு பெறுகிறது. வானவில்லை போல பல வண்ணங்கள் இருந்தாலும் மக்களின் எண்ணங்களை பிரதிபலிக்கவில்லை என சட்டப்பேரவையில் ஆளுநர் ரொசையா ஆற்றிய உரை பற்றி இந்திய ஜனநாயக கட்சியின் நிறுவனர் தலைவரான டாக்டர் பாரிவேந்தர் குறிப்பிட்டுள்ளார். இதுபற்றி அறிக்கை ஒன்றை டாக்டர் பாரிவேந்தர் வெளியிட்டுள்ளார். ஆளுநர் உரையில் காவிரி மேலாண்மை வாரியம் மற்றும் நதிநீர் பங்கீட்டு குழு அமைக்க வேண்டும் எனவும், வறட்சி வெள்ளத்திலிருந்து மக்களை காக்க நதிநீர் இணைப்பு திட்டத்தை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் எனவும் மத்திய அரசை வலியுறுத்தியுள்ளதை இந்திய ஜனநாயக கட்சி வரவேற்பதாக தெரிவித்துள்ள டாக்டர் பாரிவேந்தர், ஆனால் அதே வேளையில் தமிழகத்திற்குள்ளே பாய்கிற பாலாறு, தென்பெண்ணையாறு, காவிரியாறு, வைகை, தாமிரபரணி ஆகியவற்றை இணைப்பது பற்றிய குறைந்தளவு செயல் திட்ட அறிவிப்பு கூட ஆளுநர் உரையில் இடம்பெறவில்லை என்பது ஏமாற்றம் அளிப்பதாக குறிப்பிட்டுள்ளார். மேலும் 44,000 கோடி முதலீட்டில் ஜப்பான் உதவியுடன் மெட்ரோ ரயில் திட்டம் விரிவுபடுத்தப்படும் என்ற அறிவிப்பின் மூலம் சென்னை மாநகரின் போக்குவரத்து நெரிசலை குறைக்க முடியும் என்பதால் அனைத்து தரப்பு மக்களும் பயனடைவார்கள் என்று நம்பிக்கை தெரிவித்துள்ள டாக்டர் பாரிவேந்தர், வடகிழக்கு பருவமழையால் முற்றிலுமாக பாதிக்கப்பட்ட சென்னை, கடலூர் உள்ளிட்ட மாவட்ட மக்களுக்கு வழங்கப்பட்ட நிவாரணம் மற்றும் கடனுதவி பற்றிய முழுமையான விவரங்கள் எதுவும் ஆளுநர் உரையில் தெரிவிக்கப்படவில்லை என்றும் சுட்டிக்காட்டியுள்ளார். மக்கள் மிகுந்த ஆவலுடன் எதிர்பார்த்த மதுவிலக்கு பற்றிய அறிவிப்போ, மதுக்கடைகளின் எண்ணிக்கை குறைப்போ, மதுக்கடைகளின் வேலை நேரத்தை குறைப்பது பற்றியோ எந்த ஓர் அறிவிப்பும் இல்லாதது மக்களுக்கு மிகுந்த ஏமாற்றத்தை அளிப்பதாக குறிப்பிட்டுள்ள டாக்டர் பாரிவேந்தர், மேலும் கூடுதல் மின் உற்பத்தி பற்றியோ அல்லது தொழில் கொள்கை குறித்தோ எதுவும் இடம்பெறாத நிலையில் ஆளுநர் உரை என்பது பல வண்ணங்கள் கொண்ட வானவில்லை போன்றிருக்கிறதே தவிர மக்களின் எண்ணங்களை பிரதிபலிப்பதாக இல்லை என்று தெரிவித்துள்ளார். தமிழகம் முழுவதும் இன்று வெளியிடப்பட்ட இறுதி வாக்காளர் பட்டியலின்படி 5,79,00,000 வாக்காளர்கள் உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. ஜனவரி மாதம் முதல் தேதியை தகுதிக்கான நாளாக கொண்டு வாக்காளர் பட்டியலில் திருத்தம் மேற்கொள்ளப்பட்டது. இதன்படி தமிழகத்தில் மொத்தம் 5,79,00,000 வாக்காளர்கள் உள்ளதாகவும், அவர்களில் 2,88,00,000 பேர் ஆண் வாக்காளர்கள் என்றும், பெண் வாக்காளர்கள் 2,91,00,000 என்றும் தெரியவந்துள்ளது. தமிழகம் முழுவதும் உள்ள 3ஆம் பாலினத்தவர் வாக்காளர்களின் எண்ணிக்கை 4,383 உள்ளது. மாநிலத்திலேயே மிகப்பெரிய சட்டப்பேரவை தொகுதியாக காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள சோழிங்கநல்லூர் தொகுதியும், குறைந்த அளவு வாக்காளர்களை கொண்ட தொகுதியாக நாகப்பட்டினம் மாவட்டத்தில் உள்ள கீழ்வேலூர் தொகுதியும் இருக்கின்றன. வெளிநாடு வாழ் வாக்காளர்கள் 47 பேரின் பெயர்களும் இந்த வாக்காளர் இறுதிப் பட்டியலில் சேர்க்கப்பட்டுள்ளது.
சென்னை மாவட்டத்தில் உள்ள 16 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கான இறுதி வாக்காளர் பட்டியலை சென்னை மாநகராட்சி அலுவலகத்தில் ஆணையர் விக்ரம் கபூர் வெளியிட்டார். ஒவ்வொரு மாவட்டத்திலும் வாக்காளர் பட்டியலை அந்தந்த மாவட்ட ஆட்சியர்கள் வெளியிட்டனர். தமிழகம், புதுச்சேரி, கேரளம் உட்பட 3 மாநில சட்டப்பேரவை தேர்தலில் அதிமுக சார்பில் வேட்பாளராக போட்டியிடுவதற்கான விருப்ப மனு தாக்கல் இன்று தொடங்கிய நிலையில் அமைச்சர்கள், தொண்டர்கள் உட்பட ஆயிரக்கணக்கானோர் விருப்ப மனுக்களை தாக்கல் செய்துள்ளனர். தமிழக சட்டப்பேரவைக்கு தேர்தல் நடத்த தேர்தல் ஆணையம் தயாராகி வரும் வேளையில் அதிமுக சார்பில் தேர்தலில் போட்டியிட விரும்புவோருக்கான விண்ணப்ப விநியோகம் இன்று தொடங்கியது. அதிமுக அவைத் தலைவரான மதுசூதனன் விருப்ப மனு விற்பனையை தொடக்கி வைத்தார். தமிழக அமைச்சர்களான ஓ பன்னீர்செல்வம், நத்தம் விஸ்வநாதன், எடப்பாடி பழனிசாமி, வைத்திலிங்கம் உட்பட 19 பேர் சட்டப்பேரவை தேர்தலில் போட்டியிடுவதற்கான விருப்ப மனுக்களை தாக்கல் செய்தனர். தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து வந்திருந்த அதிமுக தொண்டர்கள் தங்கள் தொகுதியில் அதிமுக பொதுச் செயலரான ஜெயலலிதாவை போட்டியிட வேண்டும் என்று விருப்பம் தெரிவித்து மனு தாக்கல் செய்தனர். தமிழக, புதுச்சேரி சட்டப்பேரவை தேர்தலில் திமுக சார்பில் போட்டியிட விரும்புவோர் வரும் 24ஆம் தேதி முதல் அடுத்த மாதம் 10ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என்று அக்கட்சியின் பொதுச் செயலர் க. அன்பழகன் அறிவித்துள்ளார். இதுபற்றி செய்திக்குறிப்பு ஒன்றை அவர் வெளியிட்டுள்ளார். தமிழக மற்றும் புதுச்சேரி சட்டப்பேரவை தேர்தல்களில் திமுக சார்பில் வேட்பாளராக போட்டியிட விரும்புவோர் வரும் 24ஆம் தேதி முதல் அடுத்த மாதம் 10ஆம் தேதி வரை தலைமை கழகத்தில் விண்ணப்பிக்கலாம் என்று தெரிவித்துள்ள அவர், பொது தொகுதிக்கான விண்ணப்ப கட்டணம் 25,000 ரூபாயாகவும், மகளிர் மற்றும் தனி தொகுதிக்கான கட்டணம் 15,000 ரூபாயாகவும் நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். ஹைதராபாத் மாணவன் தற்கொலை விவகாரத்தில் சாதி மோதல் எதுவும் நடக்கவில்லை என்று மத்திய அமைச்சர் ஸ்மிருதி இரானி விளக்கமளித்துள்ளார். ஹைதராபாத் மத்திய பல்கலையில் தலித் மாணவன் ரோஹித் வெமுலா தற்கொலை செய்து கொண்டதை அடுத்து நாடு முழுவதும் மாணவர் போராட்டம் தீவிரமடைந்துள்ளது. இந்த நிலையில் கல்விக்கு பொறுப்பான மத்திய மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் ஸ்மிருதி இரானி இன்று பிரதமர் மோடியை சந்தித்து நிலைமையை பற்றி விளக்கினார். பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய அவர், ஹைதராபாத் பல்கலைக்கழகத்தில் நடைபெற்றது மாணவர் குழுக்கள் இடையிலான மோதல் மட்டுமே என்றும், தலித் மற்றும் தலித் அல்லாத பிரிவினருக்கு இடையே நிகழ்ந்த மோதல் அல்ல என்றும் தெரிவித்தார். பல்கலைக்கழக விடுதியில் இருந்து 5 மாணவர்கள் நீக்கப்பட்டதற்கும் அரசிற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்றும் அவர் மேலும் தெரிவித்தார். கடல்சார் ஆராய்ச்சிக்கான IRNSS-1E என்ற செயற்கைக்கோளுடன் PSLV-C-31 ராக்கெட் வெற்றிகரமாக இன்று காலை விண்ணில் செலுத்தப்பட்டுள்ளது. 320 டன் எடையும் 44.4 மீட்டர் உயரமும் கொண்ட IRNSS-1 செயற்கைக்கோள் முழுவதும் இந்தியாவிலேயே வடிவமைக்கப்பட்டுள்ளது. இது பற்றிய விரிவான விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் விக்னேஷ். IRNSS-1E என்ற செயற்கைக்கோள் PSLV-C-31 என்ற ராக்கெட் மூலம் இன்று வெற்றிகரமாக விண்ணில் ஏவப்பட்டுள்ளது. ஆந்திர மாநிலம் ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள சதீஷ் தவான் 2வது ஏவுதளத்திலிருந்து இன்று காலை சரியாக 9:31 மணிக்கு விண்ணில் செலுத்தப்பட்டது. செலுத்தப்பட்ட அடுத்த 19 நிமிடங்கள் 20 வினாடிகளில் அதனுடைய சுற்றுவட்ட பாதையில் வெற்றிகரமாக நிலைநிறுத்தப்பட்டது. இந்த வகையிலான செயற்கைக்கோள்கள் கடல்சார் ஆராய்ச்சிகள் மற்றும் போக்குவரத்து கண்காணிப்புகள் மற்றும் பல வகையிலான ஆராய்ச்சிகளுக்காக இந்த வகை செயற்கைக்கோள்கள் பயன்படுத்தப்படுகின்றன. இதற்காக மொத்தம் 7 செயற்கைக்கோள்கள் விண்ணில் அனுப்புவதற்கு இஸ்ரோ திட்டமிடப்பட்டிருந்தது. ஏற்கனவே 4 செயற்கைக்கோள்கள் வெற்றிகரமாக விண்ணில் அனுப்பப்பட்டிருந்த நிலையில் இன்று 5வது செயற்கைக்கோளும் வெற்றி பெற்றுள்ளது. மீதம் உள்ள 2 செயற்கைகளும் வருகிற மார்ச் மற்றும் ஏப்ரல் மாதங்களில் விண்ணிற்கு அனுப்பப்படும் என இஸ்ரோ அறிவித்திருக்கிறது. 2016ஆம் ஆண்டு இந்தியா அனுப்பப்படும் முதல் செயற்கைக்கோள் வெற்றி பெற்றுள்ள நிலையில் இஸ்ரோ விஞ்ஞானிகள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தும் விதமாக ஒருவருக்கொருவர் வாழ்த்துக்களை தெரிவித்து மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். Today, with this new year, we are starting the Indian Regional Navigation Satellite's 5th launch, 5th of the 7 satellite constellation. And with this satellite in place, within our country, we will be able to get 24/7 a good positional accuracy. And let me take this opportunity to congratulate the entire ISRO team for the wonderful work they have done. வேந்தர் செய்திகளுக்காக ஸ்ரீஹரிகோட்டாவில் இருந்து ஒளிப்பதிவாளர் இன்பச்செல்வனுடன் எஸ் விக்னேஷ். ராமேஸ்வரம், ஸ்ரீவில்லிபுத்தூர் கோவில்களில் குடமுழக்கு, பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் தரிசனம். விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு.
தொடர்கின்றன. ஐபிஎல் போட்டிகளில் விளையாடுவதற்கு சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கு விதிக்கப்பட்ட தடைக்கு எதிரான மனுக்கள் அனைத்தையும் தள்ளுபடி செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ஐபிஎல் சூதாட்ட புகார்களை அடுத்து போட்டிகளில் விளையாடுவதற்கு சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கு 2 ஆண்டுகள் தடை விதித்து கிரிக்கெட் வாரியம் உத்தரவிட்டிருந்தது. இந்த நிலையில் அந்த தடையை நீக்க வேண்டும் என வலியுறுத்தி சுப்பிரமணியன் சுவாமி மற்றும் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிகள் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. தலைமை நீதிபதி எஸ்.கே. கவுல், நீதிபதி புஷ்பா சத்யநாராயணா ஆகியோர் அடங்கிய அமர்வு அந்த மனுக்கள் விசாரணைக்கு உகந்தவை அல்ல என்று கூறி மனுக்களை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டனர். அது தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் மட்டுமே மனு தாக்கல் செய்ய முடியும் என்று தலைமை நீதிபதி அமர்வு தெரிவித்துள்ளது. பல்வேறு பிரச்சினைகளுக்கு உரிய தீர்வு காண முடியாத அரசாக மத்திய அரசு உள்ளது என்று தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சித் தலைவர் ஜி.கே. வாசன் குற்றம் சாட்டியுள்ளார். கன்னியாகுமரி மாவட்டம் மரவன் குடியிருப்பில் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி சார்பில் நடந்த மக்கள் குறை கேட்கும் நிகழ்ச்சிக்கு பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய ஜி.கே. வாசன், முல்லை பெரியாறு அணை பாதுகாப்பு விவகாரத்தில் கேரள அரசு தன்னிச்சையாக நடந்து கொள்வது ஏற்கத்தக்கது அல்ல என்றார். சில பிரச்சனைகளுக்கு தீர்வு ஏற்படுத்தும் வகையிலே செயல்பட்டார்கள் என்று கூறினால், பல பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்காத வகையிலே செயல்படக்கூடிய ஆட்சியாளர்களாக இருக்கிறார்கள். மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை முழுமையாக நிறைவேற்றாத அரசாகவே இன்றைக்கு மத்திய பாரதிய ஜனதா அரசு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. கடலூர் மாவட்டம் நெய்வேலி பகுதியில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டோர் கடலூர் கோட்டாட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். கடலூர் மாவட்டம் நெய்வேலி டவுன்ஷிப் பகுதியில் உள்ள இந்திரா காந்தி கலையரங்கம் அருகே வசித்து வந்த 400க்கும் அதிகமானோர் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டு வீடுகளை இழந்துள்ளனர். நிரந்தர வீடு தருமாறு கோரி பலமுறை போராட்டங்களில் ஈடுபடும் எந்த பயனுமில்லாத நிலையில் கடலூர் கோட்டாட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு வீடுகள் கிடைக்கும் வரை காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட போவதாக அறிவித்துள்ளனர். நாங்கள் கலெக்டர் ஐயாவை பார்த்து நேரடியாக திருப்பி மனு கொடுத்தோம். அது கொடுத்தும் நாங்கள் ஒரு வாரத்தில் சரி பண்ணி தரோம்னாங்க. அதுக்கப்புறமும் நாங்கள் இந்த கடலூருக்கு 2-3 முறை நாங்கள் இதே மாதிரி இந்த குடும்பத்தை, இந்த சின்ன பிள்ளைங்க, பெரியவங்க, வயசானவங்க இங்கே தான் இருக்க போகிறோம். இந்த குழந்தைங்க ஸ்கூலுக்கு அனுப்பல, பெரியவங்க ஆம்பளைங்க யாரும் வேலைக்கு போகல, எங்களுக்கு வயிற்று பழப்புக்கும் வழி இல்லை. இப்போ எங்களுக்கு ஒரு முடிவு தெரியாமல் நாங்கள் இந்த இடத்த விட்டு காத்திருந்து எங்களுக்கு எப்போ இடம் தரீங்களோ அது வரைக்கும் நாங்கள் இங்கே தான் உட்காந்துட்டு இருக்கோம். புதுக்கோட்டை மாவட்டம் கீரமங்கலத்தில் குளத்தின் நடுவே கட்டப்பட்டுள்ள 81 அடி உயர சிவபெருமான் சிலை மற்றும் தமிழ் புலவர் நக்கீரர் சிலை திறப்பு இன்று நடைபெற்றது. அறந்தாங்கியை அடுத்த கீரமங்கலத்தில் பழமை வாய்ந்த அருள்மிகு மெய்நிஜநாதர் கோவில் உள்ளது. இங்கு தற்பொழுது கோவில் திருப்பணிகள் நடைபெற்று வரும் நிலையில் கோவிலின் எதிரே உள்ள குளத்தின் நடுவில் சிவபெருமானின் சிலையை அமைக்க கிராம மக்கள் முடிவு செய்தனர். இதன்படி சிவபெருமான் சிலையும் முத்தமிழ்ச் சங்கத்தின் தலைமை புலவர் என்றழைக்கப்படும் நக்கீரர் சிலையும் உருவாக்கப்பட்டுள்ளது. இதை முன்னாள் அமைச்சரும் ஆலங்குடி தொகுதி எம்எல்ஏவுமான கூப்பா கிருஷ்ணன் இன்று திறந்து வைத்தார். விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். தென்னிந்தியாவிலே மிக உயரமான 81 அடி உயரம் கொண்ட ஒரு மகாதேவனுடைய சிலையை இன்றைக்கு மக்களுடைய பெருமுயற்சியால் இன்றைக்கு நாங்கள் திறந்து வைத்திருக்கிறோம். வட கைலாயம் இனி தென் கைலாயத்திற்கான நக்கீரமங்கலத்திற்கு உருவாக இருக்கிறது வரலாறு எழுதப்பட்டிருக்கிறது. திருவள்ளூர் மாவட்டம் பெரியகுப்பத்தில் உள்ள அருள்மிகு ஆஞ்சநேய சுவாமி கோவிலில் இன்று நடைபெற்ற குடமுழுக்கு விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். பெரியகுப்பம் ஸ்ரீதேவி நகரில் உள்ள பஞ்சமுக ஆஞ்சநேயர் கோவிலில் 108 அடி உயர விமான கோபுரம், அர்த்த மண்டபம் மற்றும் ராஜகோபுர திருப்பணிகள் நிறைவடைந்து இன்று குடமுழுக்கு நடைபெற்றது. யாகசாலையில் இருந்து எடுத்து வரப்பட்ட புனித நீர் கலசங்களில் ஊற்றப்பட்டு குடமுழுக்கு செய்விக்கப்பட்டது. பெருந்திரளான கூட்டம் இங்கு கூடி இந்த பஞ்சமுக ஆஞ்சநேயர் கோயில் கும்பாபிஷேகத்தை கண்டு கழித்தனர். இது ரொம்ப சிறப்பாகவும் நேர்த்தியாகவும் இந்த ட்ரஸ்ட் மூலம் செய்து முடிக்கப்பட்டுள்ளது. எங்கள் எல்லோருக்கும் மகிழ்ச்சி அளிக்கிறது. ஆஞ்சநேயர் கோயிலை பார்க்க வந்தோம். கும்பாபிஷேகம் மிக சிறப்பாக நடந்தது. பக்தர்கள் அனைவரும் 1 மணி நேரம் 2 மணி நேரம் நின்று பார்க்க வேண்டியதாகிறது. மிகவும் அருமையாகவும் இருக்குது. விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோவிலில் நடைபெற்ற மகா சம்ரோக்ஷணத்தை விழாவில் பல்லாயிரம் பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். 108 வைணவ தலங்களில் ஒன்றாகவும் தமிழக அரசின் சின்னமாகவும் விளங்கும் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோவிலில் 75 கிலோ தங்கத்தில் விமானம் அமைக்கும் பணி நடைபெற்று வந்தது. பணிகள் நிறைவடைந்ததை அடுத்து இன்று மகா சம்ரோக்ஷணம் நடத்தப்பட்டது. இதனையொட்டி கடந்த 4 நாட்களாக யாகசாலை பூஜைகள் நடைபெற்று வந்தன.
யாகத்தில் வைக்கப்பட்டிருந்த புனித நீர் கலசம் எடுத்துச் செல்லப்பட்டு தங்க விமானம் மற்றும் கோபுர கலசங்களில் ஊற்றப்பட்டு இன்று மகா சம்பரோக்ஷணம் செய்யப்பட்டது. விழாவை ஒட்டி விருதுநகர் மாவட்டத்தில் உள்ளூர் விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. ஈரோடு மாவட்டம் பன்னாரி அருள்மிகு மாரியம்மன் திருக்கோவிலில் 17 ஆண்டுகளுக்கு பிறகு இன்று குடமுழுக்கு நடைபெற்றது. விழாவில் பல்லாயிரம் பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். சத்தியமங்கலத்தை அடுத்துள்ள பன்னாரி மாரியம்மன் கோவிலில் கடந்த ஓராண்டாக நடைபெற்று வந்த திருப்பணிகள் நிறைவடைந்து இன்று குடமுழுக்கு நடத்தப்பட்டது. நேற்று காலை முதல் யாகசாலை பூஜைகள் நடைபெற்றன. வேள்வி யாகத்திலிருந்து புனித நீர் கலசங்கள் எடுத்துச் செல்லப்பட்டு கோபுர கலசங்களில் புனித நீர் ஊற்றி குடமுழுக்கு நடைபெற்றது. இதில் தமிழகம் மட்டுமல்லாமல் கேரளம், கர்நாடகம் உள்ளிட்ட அண்டை மாநிலங்களில் இருந்தும் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனின் அருள் பெற்று சென்றனர். ராமேஸ்வரம் அருள்மிகு ராமநாத சுவாமி கோவில் குடமுழுக்கு பெருவிழா இன்று நடைபெற்றது. இதில் பல ஆயிரம் பக்தர்கள் கலந்து கொண்டு கோபுர தரிசனம் செய்தனர். ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோவிலில் இன்று குடமுழுக்கு நடைபெறுவதை ஒட்டி 16ஆம் தேதி முதல் கோவில் நடை சாத்தப்பட்டு யாகசாலை பூஜைகள் நடைபெற்று வந்தன. இன்று காலையில் யாக பூஜைகள் நிறைவடைந்து மங்கள வாத்திய இசை மற்றும் சிவாச்சாரியார்கள் வேத மந்திர முழக்கத்துடன் 108 கலசங்களில் புனித நீர் எடுத்து வரப்பட்டது. காலை 10:10 மணிக்கு கோவிலில் புதியதாக கட்டப்பட்டுள்ள வடக்கு தெற்கு கோபுரங்களையும் சேர்த்து மொத்தம் 4 கோபுரங்கள் மற்றும் 24 விமானங்களுக்கு புனித நீர் ஊற்றி குடமுழுக்கு செய்யப்பட்டது. குடமுழுக்கு விழாவில் தமிழகம் மட்டுமல்லாமல் இந்தியாவின் பல மாநிலங்களைச் சேர்ந்த பல ஆயிரம் பக்தர்கள் கலந்து கொண்டு ராமநாத சுவாமியை வழிபட்டனர். ஆஸ்திரேலியாவுடன் 4வது ஒருநாள் போட்டி இந்திய அணி தோல்வி. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. இனி அயலக செய்திகள். பாகிஸ்தானில் உள்ள பச்சகான் பல்கலைக்கழகத்திற்குள் நுழைந்த தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதலில் பலியானோரின் எண்ணிக்கை 40ஆக அதிகரித்துள்ளது. பாகிஸ்தானின் கைபர் பக்ரீவா மாகாணத்தில் உள்ள சஸ்தாவில் பச்சகான் பல்கலைக்கழகம் செயல்பட்டு வருகிறது. இங்கு எல்லை காந்தி கான் அப்துல் காஃபர் கானின் நினைவு கவிதை நிகழ்ச்சி ஒன்று நடந்த பொழுது மூடு பணியை பயன்படுத்தி தாலிபான் தீவிரவாதிகள் பல்கலைக்கழகத்திற்குள் புகுந்தனர். அவர்கள் சரமாரியாக சுட்டதில் வேதியியல் பேராசிரியர் ஒருவர் உட்பட மாணவர்கள் மற்றும் காவலர்கள் 25 பேர் அந்த இடத்திலேயே உயிரிழந்தனர். 50க்கும் அதிகமானவர்கள் காயமடைந்தனர். பலி எண்ணிக்கை தற்பொழுது 40ஆக அதிகரித்துள்ளது. 3 மணி நேர துப்பாக்கிச் சண்டைக்கு பின்னர் பல்கலைக்கழகத்திற்குள் புகுந்த 4 தீவிரவாதிகளும் சுட்டுக் கொல்லப்பட்டனர். தாக்குதல் நடந்த பல்கலைக்கழகத்தை பாகிஸ்தான் ராணுவ தளபதி ராஹில் ஷரீப் பார்வையிட்டார். கான்பராவில் நடைபெற்ற 4வது ஒருநாள் போட்டியில் ஆஸ்திரேலிய அணி 25 ரன்கள் வித்தியாசத்தில் இந்திய அணியை மீண்டும் வீழ்த்தியது. ஆஸ்திரேலியா சென்றுள்ள இந்திய அணி 5 போட்டிகள் கொண்ட ஒருநாள் தொடரில் தற்பொழுது விளையாடி வருகிறது. முதல் 3 ஒருநாள் போட்டிகளிலும் வெற்றி பெற்ற ஆஸ்திரேலிய அணி தொடரையும் கைப்பற்றியுள்ள நிலையில் 4வது ஒருநாள் போட்டி கான்பராவில் நடைபெற்றது. டாஸ் வென்ற ஆஸ்திரேலிய அணி முதலில் பேட்டிங்கை தொடங்கியது. ஆரோன் ஃபின்ச் 107 ரன்களும் டேவிட் வார்னர் 93 ரன்களும் எடுத்தனர். 50 ஓவர்கள் முடிவில் ஆஸ்திரேலிய அணி 8 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 348 ரன்களை எடுத்துள்ளது. Well, on this occasion he's just gone through the line. It's gone again and that'll be another 4, so some
Oh, there it is, the reverse sweep over. 0.2 overs. Rome slashed through the covers for 4 more. பின்னர் 349 ரன்களை வெற்றி இலக்காக கொண்டு பேட்டிங்கை தொடங்கிய இந்திய அணி 49.2 ஓவரில் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து 323 ரன்கள் மட்டுமே எடுத்தது. இதனால் 25 ரன்கள் வித்தியாசத்தில் இந்திய அணி தோல்வியை தழுவியது. இந்திய அணியின் ஷிகர் தவான் எடுத்த 126 ரன்கள், கோலி எடுத்த சதம் போன்றவை வீணாகின. இந்த இரு அணிகளுக்கு இடையிலான 5வது ஒருநாள் போட்டி சிட்னி நகரில் வரும் 23ஆம் தேதி நடக்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் ஆளுநர் உரை, வெள்ள நிவாரண நிதியை விரைந்து தர மத்திய அரசிற்கு வேண்டுகோள். கூட்டத்தொடர் 3 நாட்கள் மட்டுமே நடைபெறும், சட்டப்பேரவை அலுவல் ஆய்வுக் குழுவில் முடிவு. வண்ணங்கள் இருந்தாலும் மக்கள் எண்ணங்களை பிரதிபலிக்கவில்லை, ஆளுநரின் பேரவை உரை பற்றி டாக்டர் பாரிவேந்தர் கருத்து. இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியீடு, தமிழகத்தில் 5,79,00,000 வாக்காளர்கள். இத்துடன் வேந்தரின் ஒரு நாள் ஒரு பொழுது இரவு செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் இரவு 10 மணிக்கு கண்ணுறங்கும் வேளை இரவு செய்திகளில் சந்திப்போம். வணக்கம்.